நான் ஓப்பனே பண்ண முடியல சரண். இப்போ ஓப்பன் ஆச்சுடா. நைட்டில் வந்து எப்பயுமே ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு ஜெர்க் ஆகிட்டே இருக்குங்க. நைட்டு ஏன் தெரியல, கரெக்டாக 12 o'clock இப்படி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம். இந்த வீட்டில் ஒரு கதை நடந்திருக்கு. அந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? வாங்க என் சேனலுக்குள்ள. இன்னைக்கு ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். பேய் கதை நான் அவங்கள ரொம்ப குறைச்சி எடை போடலை. பாவம் நல்ல ஆத்மாக்கள், அது உங்களை பற்றி பேசலாம் வாங்க. இது ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டில் ஒரு இந்த போர்ஷனில் நாங்கள் இருக்கோம். பெட்டில் உட்காந்து என்ன கதை சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பெட்டு வந்து அந்த சைடு இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கதை நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது வந்து நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி வேறு வீட்டில் இருந்தோம். அது வந்து வேறு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வேறு வீட்டுக்கு மாறலாம், கொஞ்சம் பெருசாக இருக்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து அந்த டைமில் வீடு ஹஸ்பண்ட் பார்த்து வீடு குடி வரும்போது அவங்க எங்கள் வீட்டில் தம்பியும் அவரும் போய் வீடு பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். 1.5 மாதம் கழித்து தான் வந்தேன். அப்போது வரும்போது என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகிட்டு ஏர்போர்ட்லேயே வந்து 1 day ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்தேன், வீட்டுக்கு வந்தேனே வீட்டை பார்த்துட்டு அப்படியே நைட்டில் இப்படி பெட்டில் படுத்தாச்சு. இந்த பெட்டு வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருந்தது. காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கு புது கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு பேய் கதை சொல்ல போகிறேங்க. நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா பெட்டில் உட்காந்துருக்கேன். பெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. இந்த பெட்டு வந்து இந்த சைடு இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இந்த வீட்டுக்கு வந்து 3 years ஆச்சு. 3 years அங்கே போட்டிருந்தது, அந்த இடத்துல இருந்துச்சு. சரிங்களா? அப்போது நைட்டு வந்து படுத்தாச்சு. நான் வந்து அந்த சைடும், ஹஸ்பண்ட் வந்து இந்த சைடும், அந்த வாரத்தில் நானும் இந்த பக்கம் அவரும் படுத்திருந்தார். அப்போது நைட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கம். ஏன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நம்ம ஊர்லேருந்து வரும்போது, சென்னையிலேருந்து வரும்போது, சென்னையிலேருந்து கனெக்டட் ஃப்ளைட்டில் வந்தேன். டேரக்ட் ஃப்ளைட் இங்கே இல்லை, அதனால் கனெக்டட் ஃப்ளைட்டில் தான் வர முடியும். அப்போ கனெக்டட் ஃப்ளைட்டில் வரும்போது டிலே ஆயிடுச்சு. நைட்டு 3 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன், 2:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன், 2:30 மணியா 3 நினைக்கிறேன், மறந்து போச்சு. அப்போது வரும்போது அடுத்த நாள் ராத்திரி ஆயிடுச்சு. நாங்கள் வரக்கு 10 ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர்றதுக்கு 10 ஆயிடுச்சு. 10 வந்து அவ்வளோன்னு இப்போ நான் பார்க்கல, ஏற்கனவே நான் வீடியோவில் பார்த்தது தான். அதனால் சரின்ட்டு வந்து படுத்தாச்சு. நல்லா ஆழ்ந்த தூக்கங்க. டக்குன்னு முழிச்சு பார்க்குறேன், இங்கே அந்த பிளாக் கலர் இருந்து போடுவோம்ல, பர்தா போடுவோம் இல்லையா, புர்கா போடுவோம்ல, அந்த புர்கா போட்டு ஃபுல்லாக மூடிட்டு ஒரு குட்டி பொண்ணு நிற்கிதுங்க சைடில். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் சைடு, என் சைடு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி குழந்தை மீன்ஸ் ஒரு 5 years 6 years இருக்கும். அழகான ஒரு பையன் தான், சின்ன பையன். அவங்க கூட அவங்க அப்பா மாதிரி ஒருத்தர், அவரும் ஒரு 32 yearsக்குள்ளே தான் இருப்பார். 38 years 32 yearsக்குள்ளே தான் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கிறாங்க 2 பேரும். அப்படி பார்த்துட்டு நான் ரொம்ப அதிர்ச்சிலாம் ஆகலை. எனக்கு இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கிறதுனால, ஊர்லேயே நிறைய வீட்டில் பண்ணியிருக்கிறதுனால, இப்படி நான் திரும்பி படுத்தேன். இந்த பக்கம் பார்க்குறேன், தூக்கத்துலேயே இப்படி திரும்பி இந்த பக்கம் படுக்கிறேன். பார்த்து அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே நான் லைட்டாக ஸ்மைல் பண்ணி தூங்கிட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நான் வந்து பயப்படலை, தூங்கிட்டேன். அப்புறம் சரி, அடுத்த நாள் காலையில் நான் ஏர்லி மார்னிங் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு அவர் கிளம்பி போயிட்டார். 7 o'clock ஒர்க்குக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், போயிட்டார். நானும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தேனே, ஹஸ்பண்ட் வந்தானே சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் ஒரு 1 week கழிச்சு அதேமாதிரி கிச்சனில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதோ இப்படி திரும்பி வந்து லேசாக திரும்பி பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு கார்னரில் எங்களுக்கு சின்ன அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் ஒரு ஓரமாக ஏதோ உட்காந்துருக்க மாதிரி டக்குன்னு சுற்றி பார்த்து டக்குன்றது அதே அந்த பிளாக் கலர் இந்த ட்ரெஸ் தான், புர்கா தான். அப்படியே போயிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க அப்படின்னு. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் ஏதோ என்ன ஃபீல் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. ஏன்னா 1.5 மாதம் அவர் தனியாக இங்கே இருந்ததுனால சரி இந்த வேணால் காட்டை மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பக்கம்
ஆப்போசிட் சைடில் மாற்றி போட்டுட்டோம். சரி டேரக்ஷன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு மாற்றி போட்டாச்சு. அப்புறம் அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன், வந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நினைக்கிறேன், இங்கே பக்கத்தில் ஷாப்புக்கு போவோம். ராத்திரி தான் இங்கே ஷாப்புக்கு போனோம். எப்படியும் 8 o'clock மேலே தான் அப்படி போவோம். இங்கே நைட்டு தானே எல்லாமே 2 o'clock வரைக்கும் ஷாப்ஸ் இருக்கும். அதனால் பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கும் நைட்டு ஷாப்பிங் போகிறது. அப்புறம் அதே மாதிரி நைட்டு ஷாப்புக்கு போகலான்ட்டு காரை விட்டு இறங்கி முன்னாடி என் பையன் போகிறான், ஹஸ்பண்ட் சைடில் போகிறார். நான் எப்படின்னா ஏதோ இடிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படிங்க யாரும் இடிக்கலாம் மாட்டாங்க, நம்மளை டச் பண்ணவும் மாட்டாங்க, நம்மளை பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் திரும்பி பார்த்துட்டு நீ ரொம்ப இடிச்சிட்டே வர மாதிரி இருந்தது. இப்படி உரசிட்டுலாம் யாரும் வர மாட்டாங்க எல்லாம்லாம். திரும்பி பார்க்கும்போது அதே பொண்ணு சைடில் நான் ராத்திரி பார்த்ததுல அதே பொண்ணு. அப்புறம் என்ன இப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சொல்லிகிட்டே தான் நான் இப்படி திரும்பி பார்க்குறேன். அதே மாதிரி அந்த பொண்ணு கார் பார்க் பண்ணிவிட்டு சைடில் அப்படி ஒரு 2 ரோடுக்கு இடையில கார் பார்க் பண்ணி இப்படி முன்னாடி கடைக்கு போகும்போது அப்புறம் ஃபீல் ஆகிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படி அதே பொண்ணு மாதிரி இருக்குங்க அப்படின்னா. அப்புறம் சரி வேண்டாம், நீ எதுக்கு இந்த இடத்துல படுத்துட்டு நீ இந்த பக்கம் திரும்பி நம்ம படுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி எனக்கு 2-3 இன்சிடென்ட்ஸுங்க. இது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சென்னையிலையும் எங்கள் வீட்டில் நடந்துருக்கு. நாங்கள் 100 years ஓல்டு ஹவுஸில் தான் இருந்தோம். இந்த மாதிரி எனக்கு 2-3 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். கோஸ்ட் கதைன்னு சொல்லலாம், பேய் கதைன்னு சொல்லலாம். ஆனால் பாவங்க நல்ல ஆத்மாக்கள். இது நாள் வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்க பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அமைதியாக இருக்குது. இதுமாரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இதை இங்கே சவுண்ட் இப்படி கரெக்டாக இப்படி ஒரு சவுண்டு கேட்கும். அதனால் 12 o'clock இந்த மாதிரி நடுராத்தில் இந்த மாதிரி கேட்குறதுனால நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டிட்டேன். இந்த மாதிரி அந்த ஸ்லோகம் இருக்கும் இல்லையா, அவங்களோட இது அதுமாரி வாங்கிட்டேன். நானும் எனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கும்போது இடத்துல சும்மா கவுண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், நீங்கள் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். சில சமயத்தில் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும். ஆனால் பயந்து இப்போல்லாம் நம்மளுக்கு பயம்லாம் போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரெகுலராக பூஜையெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் போய் சாமி கும்பிடுவோம்ல, அப்படி சாமி கும்பிடும்போது இந்த கபோர்ட்ஸுக்கு அந்த இதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணுவேன், நம்மளோட கற்பூரம் இல்லாட்டி ஊதுபத்தி இதெல்லாத்தையும் காட்டுவேன். அதே சமயத்தில் நம்ம அந்த குரான் ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதையும் நான் கவுண்ட் பண்ணிக்குவேன். சில சமயத்தில் சாமி கும்பிடும்போது அதையும் எடுத்து நான் பீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவேன். இந்த மாதிரி அப்புறம் இனி ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஹேண்ட்பேக் வந்து லேடிஸ் ஹேண்ட்பேக் வச்சுட்டு போயிருந்தாங்க. இங்கே இருந்தது, அதை எடுத்து நான் எங்கள் வீட்டு ட்ராவுக்கில் வச்சுருக்கேன். வெளியில் எதுக்கு வச்சுருக்கேன்ட்டு ட்ராவுக்கில் வச்சுருக்கேன். அதே மாதிரி குரானோட இது வச்சுருந்தாங்க, அந்த சாமி கும்பிட்ற இது வச்சுருந்தாங்க. அதை நம்ம பூஜை பண்ணுற ரூமுக்கு கீழே செல்ஃபி கீழே அது ஒன்று வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது, அதை நான் தொடமாட்டேன், காட்டுறேன். அதை வந்து திங்ஸ்லாம் பிறந்து அப்படி போட்டு அது கொஞ்சம் ஹேண்ட்பேக் கீழே விழுந்து தான் இருக்கும். நான் காட்டுறேன், கொஞ்சம் கச்சன்னு தான் இருக்கும், காட்டுறேன் உங்களுக்கு. பாரு, இது ஹேண்ட்பேக் தான். அதை நான் தொடர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதுக்குள்ளே எடுத்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் இது திறக்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் திறந்து காட்டுறேன் இந்த கபோர்டை. அவங்க வச்சுருந்தாங்க, இருந்தது, அதுவும் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு தெரியலைங்க, என்ன இங்கே ரீசன் நடந்ததுன்னு தெரியல. ஜன்னலில் வந்து இங்கே இது கட்டுவாங்க இல்லையா, பெல்ட் மாதிரி ஒன்று கட்டுவாங்க, லேடிஸ் பெல்ட் மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அந்த பெல்ட் ஒன்று தொங்குது, அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி கிச்சனில் வந்து கிச்சன் நினைக்கிறேன், பாத்ரூமில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று இருக்குது, அதுவும் அப்படியே விட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது, எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அந்த ஹேண்ட்பேக் நாங்கள் அப்படி வச்சுருக்கோம். சரி, அது யாராவது இறந்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு லேடி ஹேண்ட்பேக் ஒன்று இருக்குது, உங்கள்கிட்ட காட்ட பாருங்களேன். போகலாம் வீட்டுக்குள்ளே. இதை பற்றி நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஹஸ்பண்ட்டை கேட்கலாம், சொல்லுவார். அவரும் அதை எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது, அதையும் ஒன்று காட்டினேன்ல, அதை கேட்டு பார்க்குறேன். அவர் என்ன சொல்ல பார்க்கலாம், கேட்கலாம். அங்கே நம்ம கபோர்டில் ஹேண்ட்பேக் வச்சுருக்கோம்ல, அது இங்கே இருந்தது தானே, ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ஒரு ரூபா மறந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து உரமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி லேடிஸோட இது திங்ஸ் நிறையா இருந்ததுல, அங்கங்கே ஒவ்வொன்று
ஒவ்வொரு ஜாமான் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு. பாத்ரூமில் ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று இருந்தது இல்லையா? லேடிஸ் பாத்ரூம் ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது தானே? என்ன வாயத்துல இப்பயும் இருக்காங்க பாட்டில். சர்ப்ரைஸிங்க ஏன்னு காட்டுற பாருல, இவரோட தலைக்கு வேலை ஒன்று பாருங்க. லேடிஸ் பெல்ட் இதுவும் ரொம்ப நாள இங்கே இருக்கு. வந்து அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே எடுத்து எதுக்கோ கட்டி இருக்கு. ஆனால் இழுக்கதான் இருக்கு, எல்லாம் இருக்கு, இழுக்கிறதுலாம் இருக்கு. ஆனால் வந்து அது மேலே ஏதோ ஒரு நினைவா அப்படி அங்கேயே இருக்கு, வந்ததுலேருந்து அப்படியே இருக்கு. இவங்க வந்து வீடை பூட்டினால் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 2 தடவை வந்து க்ளீன் பண்ணுவாங்க, நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸ்லோகம் எல்லாம் கேட்கும். அந்த என்ன ஸ்லோகம்? உண்மையான ஸ்டோரி. இங்கே தான் அந்த என்னை காட்டுறேன். இதுதான் அந்த பாத்ரூம். அந்த பாத்ரூம் பில்டிங் இருக்குது, பெர்ஃப்யூம் இதெல்லாம் இருக்குது, நெயில் பாலிஷ் இருக்குது. இந்த வீட்டில் உள்ள கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஹேண்ட்பேக் வந்து இங்கே ஹேங்கரில் இல்லை, நான் இங்கே மாட்டியிருக்கோம். இந்த கதவுல வந்து ஒரு ஹேண்ட்பேக் இங்கே மாட்டிட்டு போயிருந்தாங்க. அதே இடத்துல என்னோட ஹேண்ட்பேக் இருக்குது. இதே மாதிரி டெய்லி யூஸ்க்கு நம்ம போடுற ஹேண்ட்பேக்ஸ் இங்கே வைப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்களோட ஹேண்ட்பேக் இங்கே இருந்தது. எதுக்கு காலியாக ரொம்ப வருஷம் இருந்த வீட்டில் இந்த ஹேண்ட்பேக் இங்கே மாட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, அவங்க வச்ச திங்ஸ் நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஹேண்ட்பேக் எடுத்து எங்கள் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்குள்ளே வச்சுட்டேன். நான் காட்டுறேன், அதை தொடவே இல்லை. வந்த அன்னைக்கு எடுத்து வச்சது தான், அதுக்கப்புறம் தொடவே இல்லை. நான் எடுத்து வைக்கல, அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சுருந்தாரு. வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் 1.5 மாதம் கழிச்சு தான் வந்தேன். சாரி, அந்த ஹேண்ட்பேக் நான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, இந்த வந்துட்டு போட்டோம். ஒரு பெர்ஃப்யூம், ஒரு ஹேண்ட்பேக் இங்கேயே இருக்குது. அதே மாதிரி ஹாலில் டைனிங் ரூமில் விண்டோவில் லேடிஸ் பெல்ட் ஒன்று தொங்கிட்டு இருக்குது. சரி, அதான் அப்படியே இருக்குது, தொடவே இல்லை. நாங்கள் அந்த ஜன்னல் இதை நாங்கள் ஓப்பனும் பண்ண மாட்டோம், க்ளோஸும் பண்ண மாட்டோம், அந்த இதை இழுக்க மாட்டோம். அதனால அங்கேயே தொங்குறது அப்படியே இருக்குது. 3 வருஷம் அங்கே அப்படி தொங்கிட்டே தான் இருக்குது. அதேமாதிரி பாத்ரூம் வெளியில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து லேடிஸ்க்கு தனியாக பாத்ரூம், ஜென்ட்ஸ்க்கு தனியாக பாத்ரூம், அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பெரிய ஒரு ஹால் மாதிரி ஒரு அது வந்து ஒரு டாய்லெட் மட்டுமே வந்து 14x14 இருக்கும். அந்த வெளியில் ஒன்று இருக்குது, அதில் வந்து பர்ஃப்யூம் வச்சுருந்தாங்க. அந்த பர்ஃப்யூம் நாங்கள் தொடவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அந்த பாத்ரூம் நான் போகவே மாட்டேங்க, பயமாக இருக்குது எனக்கு. நான் ஓப்பன் பண்ணால் இப்போ என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாம் போனாங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுது. நான் போய் என்ன ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை பண்ணினாலுமே அது ஓப்பனே பண்ண முடியறது இல்லைங்க. அது என்ன லேடிஸ் பாத்ரூம், அதை ஓப்பனே பண்ண முடியறது இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. நானும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், முடியாது. ஒரு சில சமயத்தில் என்னைக்காவது எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி கால் லேசாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் அதை ட்ரை பண்ணுவேன். சில சமயத்தில் எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்பயும் ட்ரை பண்ணோம், ஓப்பனே ஆகாது. ஆனால் அவங்க போய் டச்சுன்னு தொட்டோன்னா டவுக்குன்னு கதவு திறந்தவங்க. நான் போய் என்ன இப்படி எப்படி ஆட்டி உள்ள தள்ளி என்ன பண்ணாலும் அது ஓப்பனே ஆகாதுங்க, அது என்னன்னு தெரியல. அப்படி ஒரு பாத்ரூம் இருக்குது வெளியில், அது நான் போகவே மாட்டேன். எனக்கு அதை பார்த்தாலே பயம், அந்த பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு. அப்படி இருக்குது. இப்படி இங்கே வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே ஏதோ இறந்துட்டாங்க போல் இருக்கு. எப்படி இறந்தாங்க, ஏது இறந்தாங்க நாங்கள் கேட்கல. ரொம்ப வருஷமாக மூடி தான் இருக்குது வீடு. அதுக்கு வந்துட்டோம். சரி, வீடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு அடிக்கடி நாங்களும் பேசிப்போம். சரி, சும்மா நம்ம வேறு ஒரு ஊரில் நாட்டில் இருக்கோம், நம்ம சும்மா வீடை மாற்றி பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு தானே லாஸ். அதனால் இது கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மி. இதே போர்ஷன் வெளியிலலாம் பயங்கரமாக இது ரெண்ட்டு ஜாஸ்தி. இது வந்து எங்களுக்கு கம்மி ரெண்ட்டு, அதனால் இங்கே இருக்கோம். இதுதான் இங்கே பாத்ரூம். ஓப்பனே பண்ண முடியாது எனக்கு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம்க்கு நான் போகவே மாட்டேன்.
பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. என்னோடய சேனல் பாருங்கள், அன்பானம்மா சேனல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. சொல்கிறேன், இப்படி பண்ணாங்க ஓப்பன் ஆகவே இருக்கும். முடியல.